நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி கேட்போமா? நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் போதுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லிடலாமா? ஓ நிறைவே, ஆமென். நீர் வேண்டுமே, நீர் போதுமே ஆவியானவரே. ஆமாண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டு உங்க விடுதலை உண்டு. நிறைவான நீங்க வரும்பொழுது இந்த வேளையிலும் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய செய்திகள் நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடல்களை பாடிவிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். புதிய ஆண்டு தந்து விட்டார். உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். ஆமீன் சொல்லலாமா? விசுவாசத்தோடு இந்த பாடல் வரிகளை நீங்க கவனிங்க. புதிய ஆண்டு தந்து விட்டார், எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். ஆமாவா? அல்லேலூயா. அதையெல்லாம் கர்த்தர் தந்த வாக்குகளை இந்த ஆண்டில என்ன பண்ண போறோம்? சுதந்தரிப்போம். எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடருவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனியும் நம்மை சத்துரு தொடருவது இல்லை. ஆமென். அவை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாம் புதிதாய் மாற்றிவிட்டார். கர்த்தர் தந்த வாக்குகளை இந்த ஆண்டில் சுதந்தரிப்போம். வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடர்வதில்லை. எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடர்வதில்லை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா? துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. வருத்தம் இன்றி கனி கொடுப்போம். வாய்க்கால் ஓரம் நடப்பட்டு வருத்தம் இன்றி கனி கொடுப்போம். வேர்கள் எல்லாம் தண்ணீருக்குள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். சொல்லுங்க. வேர்கள் எல்லாம் தண்ணீருக்குள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் நேராக்குவார். வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்.
ஏற்ற காலம் மழை பொழியும், வறட்சி என்றும் வருவதில்லை. சொல்லுங்க, ஏற்ற காலம் மழை பொழியும், வறட்சி என்றும் வருவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துணிக்கும் கர்த்தர் கரம் போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் கடலில் அமிர்ந்தாலும் எல்லாம் இழந்து தனிமையிலே, கண்ணீர் கடலில் அமிர்ந்தாலும் இழந்த அனைத்தும் திருப்பிக் கொள்வோம், ஒன்றும் அதிலே குறையா. சொல்லுங்க, இழந்த அனைத்தும் திருப்பிக் கொள்வோம், ஒன்றும் அதிலே குறையாது. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் என்றும் குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் ஆண்டு தந்து விட்டார், புதிதாய் மாற்றி விட்டார். வாக்குகளை இந்த ஆண்டு சுதந்தரிப்போம். புதிய ஆண்டு தந்து விட்டார், எல்லாம் புதிதாய் மாற்றி விட்டார். தந்த வாக்குகளை இந்த ஆண்டில் சுதந்தரிப்போம். எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடர்வதில்லை. எதிராய் வந்த சத்துருக்கள் இனியும் நம்மை தொடர்வதில்லை. இம்மட்டும் நம்மை சத்தமா எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி துடிக்கும் கர்த்தர் கரம் குறுகி போவதில்லை. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் என்றும் சோர்ந்து போவதில்லை. ரட்சிக்க துடிக்கும் கர்த்தர் கரம் போவதில்லை. ஹல்லேலூயா. பிடிச்சிருந்தா பாட்டு, அந்த வரிகள்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்லையா? வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டு வருத்தமின்றி கனி கொடுப்பாய். ஆமேன். ஆகவே இந்த பாடல்லாம் நீங்க அப்படியே அதை மனதில் பதிய வச்சு அதை அறிக்கை பண்ண தண்ணீருக்குள்ள நீங்க நடப்பட்டு இருப்பீர் என்றால், வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டு இருப்பீர் என்றால், வெயில் காலத்துல கூட நீங்க பச்சையான ஒலிவு மரத்தை போல இருப்பீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறலாய் வைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். என் கொம்பை நீர் உயர்த்தினீரே. இந்த வருடத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கொம்பையெல்லாம் உயர்த்துவார். ஆமேன். உங்க கொம்பையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி ஜுவாலை வரத்தான் செஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் அந்த அக்கினி ஜுவாலையில உலாவி அவங்களை பாதுகாத்தார். தானியேலுக்கு ஒரு சிங்கக்கதி வரத்தான் செஞ்சிச்சு. ஆனா கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை எல்லாம் கட்டினார். ஆமேன். அதே போல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்ல சொல்லுமா, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும்
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசோடு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாடும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி. ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க விசுவாச தைரியமா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி. நல்ல கரங்களை அசைத்து ஆமென். நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே. என் தலையை உயர்த்தி நீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோட பாடுனீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை விசுவாசத்தோடு பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. ஒருவேளை ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவரை பார்த்து ஜெபத்தோட என் வறட்சி எல்லாம் செழிப்பாகட்டும், என் வெட்கத்திற்கு பதிலாய் நன்மையை தாரும் ஆண்டவரே, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும், சவால்களை சந்திக்க, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சமாதானம் பெற்றிட
உடைய சமாதானத்தை தாரும். நம்ம பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. ஜபத்தோடு புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. சொல்லுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க. என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். கேளுங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும். கேளுங்க. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும். கண்ணீருக்கு பதிலாக இந்த ஆண்டில ஆமென் களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. எல்லா சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, இந்த உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. ஒரு விஷயம் கூட எழுந்து கேட்போமா? இறுதியாக எல்லாரும் எழுந்து நின்று புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு நன்மையை தாங்க. யோபினுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தீங்க. யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தீங்க. ஆண்டவரே, இந்த வருடத்துல எல்லாவற்றையும் நீங்க காமன் ஸ்டேட் பண்ணுங்கப்பா. பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும், வறட்சி எல்லாம் நீங்கட்டும். வறண்ட நிலமும் அப்பா மகிழ்ந்து கலிகூர்ந்து சந்தோஷப்படும்படி
கத்தர் அதை நீர் தடாகமாய் நீர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஏனென்றால் நீரே நிகரே இல்லாத தேவன் நீங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் நீங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய ஆளுகைக்குள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு ஆண்டவரே அந்த புதிய ஆண்டில நீ தருகிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் இருதய கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரையும் உடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. கேட்போமா? நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். கிருபை பொருந்தினதாய் தீர்க்க தரிசனமுள்ள வார்த்தையாய் கடந்து வரட்டும் ஐயா. எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவீராக, விசுவாசத்தை தருவீராக, எங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, காயம் கட்டுவீராக. எல்லாவற்றையும் உடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்னோடு என்ன பேச இடைபடுகிறாரோ என்கிற ஒரு தாகத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு தருகிற வார்த்தையின்படி உங்களை எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆகவே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படட்டும். தூக்கம் யாருக்காவது வருதா? தூக்கம் வந்துச்சுன்னா வெளியே கூட இன்னொரு டீ இருக்கு, நீங்க போய் நல்லா இன்னொரு டீ சாப்பிட்டு வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆமென். சரி, தாகத்தோடு வேதத்தை நம்ம திருப்பி கொள்ளலாம். வேத வசனத்தை நம்ம திருப்புவோம். இன்றைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைக்காக ஆசையோடு தாகத்தோடு அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதி. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி நிறைய பேர் இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். இந்த வருடத்துல விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்றவங்களுக்கும் அது அப்படியே ஆகட்டும். ஆமென். நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்க. வாயை திறந்து ஆமேன்னு சொல்லிட்டே இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது எல்லாம் வசனம் தான். இந்த வசனம் எல்லாம் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நீங்க தாகத்தோடு ஆமேன் சொல்லி சுதந்திரிக்கும் பொழுது சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு இன்றைக்கு ஒரு பெயர், இந்த வருடத்துல என்ன பெயர்னா, விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். ஆமென். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற அவரால் ஆகும். செழிப்பை தர அவரால் ஆகும். அறுவடையை தர அவரால் ஆகும். அற்புதத்தை செய்த அவரால் ஆகும். கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாமல், பானையில மா செலவழிந்து போகாமல், மீதமானதை எடுக்க செய்ய அவரால் ஆகும். ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கர்த்தர் நிச்சயமாக ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அறுவடையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசத்திற்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தையின்படி நீங்க ஆண்டவருக்காக செயல்படுகிற எல்லா காரியத்திலையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். வியாதி எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படியே
கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே என்றால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13, 14 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18, 13, 14 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். ஆமென். அப்போ உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அதை சாராளால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா அதற்கு சாத்தியமே இல்லை. ஆகவேதான் அவள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ. 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு அது அசாதாரணமானதா இருக்கலாம், நம்ப முடியாதா இருக்கலாம். ஆனா நிச்சயமாகவே வயது ஒரு பொருட்டல்ல. என் தேவனுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க ஒரு சிலர் கூட அந்த வசனத்தை நம்ப முடியாமல் நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். உற்பவ கால திட்டத்தில் ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அதன் காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதே போலதான் லூக்கா 1:34, 35, 37 தேவ தூதன் வந்து மரியாளை பார்த்து, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது மரியாள் உள்ளம் கலங்கி கேட்ட கேள்வி என்ன? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி நடக்கும் என்று கேட்ட பொழுது பதில் என்ன? ஆவியானவர் உன்மேல அசைவாடுவார், ஆவியானுடைய பலம் உன்மேல நிழலிடும், ஆகவே அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மரியாளை போல கலங்கலாம், இது எப்படி நடக்கும் என்று கேள்விகளை கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்துல மத்தேயு 19:25, 26 சொன்ன பொழுது சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, அப்படின்னா யார்தான் ரட்சிக்கப்பட கூடும் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாத நபர் இருக்கலாம். இந்த ரப்பரெல்லாம் ரட்சிக்கப்படவே மாற்றங்களே, கடினமான இருதயமா இருக்கு. இவங்களெல்லாம் இந்த 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 காலத்துல அவங்களெல்லாம் திருத்த முடியலையே நீங்க நினைச்சிருந்தா, உங்களால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் என்னாகல, குறுகி போகவே இல்லை. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். சகையு குடும்பத்தை ரட்சித்தது போல உங்கள் குடும்பத்தில் இந்த வருடத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களை நிச்சயமாகவே கர்த்தர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதே போல எரேமியா 30:27 அங்க எரேமியா தேசம் சிறையிருப்புல இருக்கும் பொழுது எரேமியாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு நிலத்தை நான் தர்றம்பா, அதை வாங்கிக்கோ என்று சொன்ன பொழுது எரேமியாவுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. தேசம் அந்நியர்களால் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது, அந்நியர்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இடத்தை வாங்க சொல்ல நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்களே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என்னால செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆமென். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27 சொல்லுகிறது. எரேமியா உடனே சொல்லுகிறாரு, எரேமியா 32:17 உம்மாலே செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா.
அதே போலதான் மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மாசத்திற்கு வனாந்திரத்துல நான் என்ன கொடுப்பேன், இறைச்சி கொடுப்பேன்னு சொன்ன உடனே மோசேக்கு நம்ப முடியல. ஓ, என்னோட கூட இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர் ஆண்டவரே, 6,00,000 பேருக்கு ஒரு மாசம் எப்படி இறைச்சி கொடுப்பீங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். ஆமேன். ஒரு மாசத்துக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, வனாந்திரத்துல இறைச்சியை கொடுத்தாரு. அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல நீங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26, 27 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26, 27 வசனத்துல, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சுற்றுப்புறத்தெல்லாம் கர்த்தர் அதை சீர்படுத்தி சரிபடுத்தி ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை அவர் பெய்ய செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. நீங்க எசேக்கியா ராஜா செய்ததெல்லாம் வாய்த்தது போல நீங்க செய்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே வாய்க்க செய்வார். ஆமேன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 49:22, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றென்றுள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல படரும். நிச்சயமா கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை படர செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை சுவரின் மேல கொடி எப்படி படரும் ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டா, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். விளையை செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எந்த இடத்திலும் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. ஆனா என் இயேசுவோட வாழ்க்கையில குறுக்கிட்டார். ஆமேன். நீ படகு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்ன பொழுது இல்லாத இடத்துல வலை கிழிந்து போகத்தக்க, படகு அமிழத்தக்க நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். என் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல கர்த்தர் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அது நிச்சயமாகவே அது நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. அப்ப 3 காரியத்தை நம்ம செய்யணும். என்னாகும்? எரேமியா 17:7-8 சொல்லுகிறது, முதலாவதாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா திருப்பலாமா 17 அதிகாரம் 7-8 வசனத்துல அவன் கர்த்தர் மேல முதல்ல என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி விளைய செய்கிற தேவன், அவரால் எல்லாம் என் வாழ்க்கையில ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கும். நீங்க என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க தப்பாம கனி கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் செடியா இருந்த போல உங்களை கனிதரும் செடியாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மேல நம்பிக்கை முதலாவது. இரண்டாவதாக சங்கீதம் 1:2-3 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய். கர்த்தர் மேல நம்பிக்கை, வேத வசனத்துல நீங்க தியானமா இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக சங்கீதம் 126:5 சொல்லுகிறது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். ஆமேன். கண்ணீரோட ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் அந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், தாவீதின் கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன். நிச்சயமா அறுவடையை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவனான். ஆமென். பஞ்ச காலத்துல அந்நிய தேசத்துல விதை விதைக்கிறான். அவனை கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே என்றால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரே என்றால், யாராலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் 100 மடங்கு அல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்ப ஈசாக்கினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் 22:2-9 மோரியா தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு. 9ஆம் வசனத்துல, அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் ஈசாக்கை கிடத்தினான். ஆமென். அப்போ முதலாவதாக ஈசாக்கினுடைய 100 மடங்கு வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, பலிபீடத்திலே கிடத்தப்பட்டு பலிபீடத்திலிருந்து திரும்ப மீட்டு எடுக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கல்வாரி பலிபீடத்துல தன்னை அர்ப்பணித்து அவர் மீட்டு எடுத்து உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாய் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் கல்வாரி பலிபீடத்துல தன்னை அர்ப்பணித்து இதுவரைக்கும் பழையவள் எல்லாம் ஒளிந்து போன சகலத்தையும் என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே, ரத்தத்தால என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி இருக்கிறீங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறது என்று கல்வாரி பலிபீடத்துல அர்ப்பணித்து அந்த கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தினால யாரெல்லாம் மீட்டு எடுக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு அத்தனை 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து இருக்கிறது. பழையவள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. கடலின் ஆழத்துல போட்டு விட்டார். என் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். கல்வாரி சிந்தின ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன் என்று கல்வாரி பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணித்து பழையவள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வார்த்தையின்படியே நீங்க புது சிருஷ்டியா இருப்பீர்கள் என்றால் 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. மோரியா மலையில பலிபீடத்திலே கிடத்தி மீட்டெடுக்கப்பட்ட ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஆமென். ஒருவேளை இந்த 2025 இதுவரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தடையா இருக்கு என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்ப்போடு இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்றால், ஈசாக்கை பலிபீடத்துல கிடத்தினது போல ஆண்டவரே என்னையும் கல்வாரி சிலுவையில கல்வாரி பலிபீடத்துல என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. பழையவள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றிடுங்க. உங்களுடைய ரத்தம் என்னை கழுவிரட்டும். இந்த புதிய வருடத்துல ஒரு புது மனுஷனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது, இந்த வருடத்துல விளைய செய்கிற தேவனால் 100 மடங்கு அல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக ஈசாக்குடைய வெற்றியின் ரகசியம் என்ன? ஆதியாகமம் 22:6-7 சொல்கிறது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்தான். ஆமென். இரண்டாவதாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து
விறகு கட்டைகளை சுமக்கிறவன். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வரக்கடவன் என்று சொன்னது போல, ஆண்டவருக்காக நீங்க ஓடும் பொழுது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இயேசு எப்படி தன் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றாரோ, என் இயேசுவுக்காக இந்த வருடத்துல எந்த விலைக்கரையும் செலுத்த நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அன்றைக்கு கழுதை இயேசுவை சுமந்தது போல இந்த வருடத்தில் இயேசுவுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். அவரை சுமப்பேன், அவரை ஆராதிப்பேன். என் முதல் அன்பு அவருக்கு தான், முதல் பொழுது அவருக்கு தான் என்று முதலாவது அவரை சுமக்க 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 அவர் உங்களை சுமப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து விறகு கட்டைகளை சுமந்த ஈசாக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் 26, 25, 32, 33 வாசித்தோம் என்றால், ஈசாக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம், கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தண்ணீரை கண்டோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. எங்கே அவன் கூடாரத்தை போட்டான்? கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு அருகிலே அவன் கூடாரத்தை போட்ட பொழுது அவனுடைய வேலைக்காரர் துறவுகளை தோண்டின பொழுது அங்க என்ன பார்த்தாங்க? தண்ணீர் சுரந்ததை பார்த்தார்கள். ஆமென். இன்னைக்கு சொல்றேன், இந்த வடத்துல கர்த்தருக்கென்று உங்க வீட்டுல ஒரு பலிபீடம் இருக்கட்டும். கர்த்தருடைய பலிபீடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த பலிபீடமாய் மாறும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டையும் தாவீதின் வீட்டை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுல கர்த்தருக்கென்று, கர்த்தரை தொழுது கொள்வதற்கென்று, கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று அங்கே ஒரு பலிபீடத்தை உருவாக்கி, அப்பா உம்முடைய பிரசனம் என்னை விட்டு விலகக்கூடாது, என் வீடு முழுதும் உம்முடைய பிரசனத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவருடைய பிரசனத்திலேயே நீங்க கடந்து செல்லும் பொழுது உங்கள் வீட்டை கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை உருவாக்குங்கள் என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்க வீடு ரெகோபோத்தாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டை ரெகோபோத்தாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கென்று இந்த வருடத்துல என் வீட்டுல ஒரு இடம், ஒரு ஜெப அறை. அல்லேலூயா. அப்படி ஒரு பலிபீடத்தை நீங்க உண்டாக்குவீர்கள் என்றால், இல்ல ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்காக நான் ஆராதிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கிறேன் என்று ஆராதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு அல்ல வானத்தையே திறப்பார். ஆமென், அல்லேலூயா. நான்காவதாக ஈசாக்குடைய ரகசியம் என்ன? ஆதியாகமம் 24, 63 சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணுகிறவனாயிருந்தான். ஆமென். அப்பொழுது ஒட்டகம் வர கண்டான். வேதத்தை தியானிக்க தியானிக்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐந்தாவதாக ஈசாக்கு ஆதியாகமம் 5, 25, 21 மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இது எதை குறிக்கிறது? எனக்காக ஜெபம் பண்ணாம, ஆத்துமாக்களுக்காக, சபையின் எழுப்புதலுக்காக, ஒரு கற்ப வேதனையோடு, ஆண்டவரே என் சபையில் ஆத்துமாக்கள் வரணும், ஆண்டவரே என் மேட பக்கத்துல ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஆத்தும பாரத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஆமென். யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவருடைய சிநேகிதருடைய சிறையிருப்பை மாற்றினார், அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஒப்பு கொடுப்போமா? ஆத்ம பாரத்தோடு ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே எங்க மேட பக்கத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும்,
சபையில அனுதினமும் ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் ஈசாக்கு தன் மனைவி குழந்தைக்காக ஜெபித்தது போல, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தது போல, என் சபையில ஆவிக்குரிய பிள்ளைகள் வரணும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆத்துமாக்கள் வரணும். நான் ஜெபிப்பது நிமித்தமாக சபையில ஒரு எழுப்புதல் வரணும். என் தெருவில் ஒரு மாற்றம் வரணும். வீட்டு ஜெபக்கூட்டத்தில் நான் ஒரு ஆத்தும பாரத்தோட அந்த வீட்டு ஜெபக்கூட்டத்தை நடத்தணும் ஆண்டவரே. ஏதோ சடங்காச்சாரமா நடத்தக்கூடாது. அந்த தெருவில் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஈசாக்கு ஆத்தும பாரத்தோடு தன் மனைவிக்காக ஜெபித்தது போல ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி என்னை ஆவிக்குரிய ஒரு தாயாய், ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய், ஒரு ஆத்தும பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தேசத்திற்காக திறப்பில் நிற்கும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று இன்னொரு விஷயம் அப்படி நான் சொல்லக்கூடாது. என்னை அனுப்புங்க என்று சொல்லி ஏசாயா சொன்னது போல என்னை அனுப்புங்க என்று கேட்கும் பொழுது, அப்படி அவன் ஜெபித்த பொழுது 2 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை கொடுத்தாரு? 2 கொடுத்தார். நீங்க அப்படி ஜெர்மனி பாருங்களேன், உங்க குடும்பத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. 6வதாக ஆதியாகமம் 26 2 3 24 28 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஆமென். 6வதாக அவனுடைய 100 மடங்கு வெற்றியின் ரகசியம் என்ன? கர்த்தரை தரிசிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. ஒருவன் கர்த்தரை தரிசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த புது வருடத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். போக போக என்ன ஆயிடுது, அந்த தீர்மானத்தை நம்ம மறந்துடுறோம். அதை மறக்கவே கூடாது. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா, ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டோம் என்றால், அது வருடத்தின் இறுதி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தரோடு நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணினோமோ, அதை விட்டு நம்ம ஒரு நாளும் பின் வாங்க கூடாது. அப்படி இருந்தா கர்த்தர் உங்களை 100 மடங்கு அல்ல, கோடா கோடியாய் பெருகுவாயே என்று சொன்ன போல கோடா கோடியாய் இவங்களை பெருக பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அபிமெலேக்கு வந்து ஈசாக்கிட்ட சொல்றான், கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு கூட இருக்கிறார். உங்களை இந்த வருஷத்துல பார்த்து புறஜாதி சொல்லணும், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை தரிசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, எந்த அபிமெலேக்கு இங்க இருக்காதுன்னு துரத்தினானோ, அதே அபிமெலேக்கு ஈசாக்கை தேடி வந்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னபடி கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கின் வெற்றியின் ரகசியம் கடைசியில் ஆதியாகமம் 26:8 வாசித்தோம் என்றால், ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து தமது மணவாட்டி சபையில் அன்பு கூறுகிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமென். இப்போ 7வதாக மணவாட்டி சபையாகிய சபைக்குள்ள நீங்க வந்து ஆண்டவரோடு உறவாடும் பொழுது, ஆண்டவரோடு ஐக்கியம் பண்ணும் பொழுது, ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வராம, ஈசாக்கு தன் மனைவியோடு எப்படி அவன் பொழுதை போக்கினானோ, விளையாடி கொண்டிருந்தானோ, ஆண்டவரை உம்மோடு நடக்கும்படி, உம்மோடு தரிசிக்கும்படி, உம்முடைய பிரசனத்துல விழுந்து கிடக்கும்படி ஆலயத்துல வந்து உம்மை துதிக்கிறேன் என்று மணவாட்டி சபையில நீங்க வந்து ஆண்டவரோடு ஐக்கியப்படுவீர்கள் என்றால், ஆவியானவர் உங்கள் மேல அசைவாட 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மீண்டும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம திருப்புவோமா? கடைசியாக அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விசை நம்ம கவனிங்க. கவனமா, இப்பதான் நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ என்ன பண்ணாரு? நீர் பாய்ச்சினார், தேவனே என்ன பண்ணினாரா? விளைய செய்தார். ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு தரிசனம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம்,
ஒரு லக்கு நமக்கு இருக்கணும். ஆமென். இந்த வருடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் எடுக்கிற காரியத்துல வெற்றி பெறணும், இதுல கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் என்கிற ஒரு ஆசையோடு அந்த உங்களுடைய தரிசனத்தை, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும்? முதலாவது அதை விதைக்கணும். ஆமென். உங்களுடைய ஆசையை, வாக்குத்தத்தத்தை தேவன் விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். எதெல்லாம் ஆக வேண்டும் என்று இந்த வருடத்துல எதிர்பார்க்கிறீங்களோ அந்த வார்த்தையை முதலாவது என்ன பண்ணணும்? நல்ல உள்ளத்துல, நல்ல இதயத்துல, எப்படி நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 மடங்கு பலன் கொடுத்ததோ, இன்றைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை நீங்க எங்க விதைக்கணும்? என் உள்ளத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏதோ கேட்டுவிட்டு வழியருகே விட்டுட்டு போயிடக்கூடாது, கற்பாறையில விட்டு போயிடக்கூடாது, முள்ளுகள் மத்தியில நான் விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னை நல்ல நிலமாய் மாற்றி என் உள்ளம் நல்ல நிலமாய் மாறட்டும். நல்ல நிலத்துல இந்த விதை விதைக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல நிலமாய் என் உள்ளத்துல இந்த விதையை நான் விதைக்கிறேன், விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். அந்த வசனத்தை நான் விதைக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்த உம்மால் ஆகும், என் வியாதியை மாற்ற உம்மால் ஆகும், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர உம்மால் ஆகும், எதிர்காலத்தை தர உம்மால் ஆகும், என் பிள்ளைகளை ரட்சிக்க உம்மால் ஆகும், என் கலசத்துல மீதமானதை எடுக்க வைக்க உம்மால் ஆகும், திரும்ப வாழ வயதாய் மாற்ற உம்மால் ஆகும், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர உம்மால் ஆகும். எதெல்லாம் நீங்க ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ உங்களுடைய உள்ளம் நல்ல நிலமாய் மாறணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை தான் 30, 60, 100 மடங்கு பலனை தரும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? என் உள்ளம் நல்ல நிலமாய் மாறட்டும் ஐயா. இந்த வசனத்தை நான் போகும்போதே விட்டுடக்கூடாது, இல்ல கற்பாறை மேல விட்டுடக்கூடாது, நெருக்கம் வரும்போது விட்டுடக்கூடாது. இது நல்ல நிலத்துல விதைக்கப்படட்டும், இது ஆழத்துல விதைக்கப்படட்டும், என் மனதில் விதைக்கப்படட்டும். விளையச் செய்கிற தேவனால் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவரால் கூடும், கூடும், கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் விளையச் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அவர் பெருக பண்ணுகிறவர், அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். உன் உள்ளத்தில் அந்த விதையை, அந்த வசனத்தை ஆழத்துல விதைக்கணும். நல்ல உள்ளத்தின் ஆழத்துல, இதயத்தின் ஆழத்துல அதை விதைக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். முதலாவது விதைக்கணும், 2வது அது என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும். ஆமென், ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சுவது என்றால் என்ன? அந்த வசனத்தை மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரு, நான் சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அந்த வசனத்துக்கு நீர் பாய்ச்ச, நீர் பாய்ச்ச. வசன அதை விதைத்து விட்டு அப்படியே விட்டு விடாதபடி நல்ல ஜெபத்துல, நல்ல அபிஷேகத்துல, நல்ல விசுவாசத்துல. நீர் பாய்ச்சது என்றால் விசுவாசம். நல்ல அபிஷேகத்தில் அனல் மூட்டப்படுவது, அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் தியானிப்பது. அப்படி நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படி நீர் பாய்ச்ச, நீர் பாய்ச்ச, நீர் பாய்ச்ச, அது ஒருபோதும் அந்த வசனம் அப்படியே போய்விடாது. அது என்ன காரியமாய் புறப்பட்டதோ அதன்படி அதை வாய்க்க செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நேரத்துல கூட கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னது 1 மாசம் 2 மாசம் அல்ல, 12வது மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும், அதற்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கணும். அதை மறந்துடவே கூடாது. என் தேவன் கடைசி நிமிடத்துல கூட அவரால் செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. மனோவா ஆண்டவரை பார்த்து கேட்டா, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட பொழுது அது அதிசயம் என்று சொன்னது போல கர்த்தர் அதிசயங்களை செய்ய எப்போ செய்வார்? நீர் பாய்ச்சிட்டே இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நீர் பாய்ச்ச, நீர் பாய்ச்ச. தேவனே என்ன பண்ணுவாரு? அதை விளையச் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு அதைத்தான் செய்தார்.
யாக்கோபு முதலாவது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஒரு தூணை நிறுத்தி, இது பெத்தேல், ஆண்டவர் என்னை உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் திரும்ப எனக்கு தருவாரை என்றால் எல்லாவற்றிலும் தசமாம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணினார். ஆமேன். அந்த முதலாவது அந்த விதையை உள்ளத்துல போட்டாரு. அந்த உள்ளத்துல போட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், லாபான் வீட்டில சூழ்நிலை மாறும் பொழுது நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு உன் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அந்த வசனத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். தன்னுடைய மனைவியாக லேயால் ராகேல் இடத்துல போய் சொல்லுகிறார், என் தேவன் எனக்கு தூணாய் நிறுத்தின அந்த தேசத்திற்கு போக சொல்லும்படி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அந்த வசனத்துக்கு நீர் பாய்ச்சும் பொழுது ஏசா 400 பேரோடு புறப்பட்டு வந்தாலும், அல்லேலூயா, ஏசா 400 பேரோடு புறப்பட்டு வரலாம். ஆனா அவன் வாக்கு தத்தத்தை மறக்கல, உள்ளத்துல கத்த தந்த வார்த்தையை மறக்கல. அந்த வசனத்துக்கு நீர் பாய்ச்சி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். ஆதியாகமம் அர்த்தம் என்றால் எப்படி நீர் பாய்ச்சுவது, எப்படி வசனத்தை நம்ம ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவது என்பதை அங்கே அங்கே யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆதியாகமம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை உள்ள ஆழத்துல போடுறது மாத்திரம் அல்ல, என் தேவன் விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, என் இயலாமையில நீங்க செயல்படுவீங்க, என் இயலாமையில நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்க, நீங்க தான் சொன்னீங்க அப்பா, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. யாக்கோபு அதை தான் சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டிற்கு திரும்ப போ என்று சொன்னீரே, இப்பொழுது ஏசா 400 பேரோடு என்னை எதிர்த்து வருகிறானே என்று அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அவன் என்ன பண்றான், நீர் பாய்ச்சுகிறான். வசனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நீர் பாய்ச்சினது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்துல மீண்டும் சொல்லுகிறான், தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் நிறைவேற்றாதிருப்பீரோ, நீ பட்சபாதம் இல்லாத தேவனையா என்று நம்ம கேட்கணும். நீர் பாய்ச்சணும். யாக்கோபை போல நீ சொன்னீரே, பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, விளைய செய்வேன் என்று சொன்னீரே, அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னீரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அநீதியுள்ள தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள நீதிபரராயிருக்கிறார். ஆமென். லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை நீதி செய்யும் பொழுது நான் உனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் நியாயம் செய்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல 26 கேட்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடவே மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் தேவை? அவனுக்கு 2 பரிவாரம் இருக்கு, ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள்லாம் இருக்கு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அந்த ஏசாவை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆமென். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற அதிகாரம் எனக்கு வேணும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமை எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் யாபேஸ் ஜெபிக்கிறார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி 3வது ஒரு காரியத்தை வைக்கிறாரு, உமது கரம் என்னோடு இருக்கணும். அவருடைய கரம் இல்லைன்னா, அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்டா மாறிடும். ஆகவேதான் யாக்கோபு கேட்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அங்க நடந்தது என்ன நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், அங்கே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 32:18 இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, நீ இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல். நிறைய காரியத்தை யாக்கோபு முயற்சி செய்கிறார். முன்னாடி ஒரு டீம் அனுப்புறார், 2வது 2 பங்கா பிரிச்சு வைக்கிறார், ஒரு பகுதி போனாலும் பரவாயில்ல, 3வது வெகுமானத்தை கொடுத்து அனுப்பி இவர் எங்க பண்ணிக்கிறாரு, பின்னாடி நிற்கிறார். எல்லாம் முன்னாடி போட்டுன்னு தன்னை பாதுகாப்பதற்காக பின்னாடி நிற்கிறாரு. ஆனா என்றைக்கு வசனத்தை எடுத்து பேசி அதுக்கு நீர் பாய்ச்சினாரோ, என்றைக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடுவதில்லை என்று போராடி ஜெபித்து கண்ணீரோடு ஜெபித்தாரோ,
ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், அப்பொழுது யாக்கோபுடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அங்க 31ஆம் வசனத்துல கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. இந்த வருடம் ஒரு பெனியலாய் உங்களுக்கு இருக்கணும். எல்லா இருளும் விலகணும். நீதியின் சூரியனாக கர்த்தர் உங்கள் மேல உதிக்கணும். உங்கள் குடும்பத்தின் மேல உதிப்பார். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் மேல நீதியின் சூரியனாய் உதிக்கும் பொழுது அது பெனியலாய் இருக்கணும். இந்த வருஷம் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் தருகிற வார்த்தை, வெளிச்சம் உண்டானது, பெனியல் உண்டானது போல கர்த்தர் ஒரு பெனியலாய் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். பாருங்களேன், பின்னாடி போன யாக்கோபு அதே ஆதியாகமம் 33:3 தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரே என்றால், நீங்க வசனத்தை நடுவது மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சவில்லை என்றால், கண்ணீரோடு நீங்க செபிப்பில்லை என்றால், நீங்க பின்தங்கி இருக்க மாட்டீங்க. எதிலையும் கர்த்தர் உங்கள் முன்னாடி நிறுத்துவார். அது வரைக்கும் பின்னாடி பயந்து போன யாக்கோபு, என்றைக்கு அவன் கர்த்தர் ஆசீர்வதித்து யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினாரோ, முன்னாடி நிற்கிற ஒரு வீரனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் 2024 இருந்த யாக்கோபை 2025 இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் நீங்க பயந்து பயந்து வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? முன்னாடி நின்று 7 விசை தரை மட்டும் குனிந்தி தன் சௌரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். உங்க வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களும் உங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். இந்த வருடத்துல கர்த்தர் பல புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்க என்னென்ன காரியங்களை, ஒரு விளைச்சலை, ஒரு அறுவடையை, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லிடுங்க. விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். நடுவது நம்முடைய வேலை, நீர் பாய்ச்சுகிறது நம்முடைய வேலை, விளையச் செய்கிறது தேவனுடைய வேலை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நம்முடைய வேலையை நம்ம கரெக்டா செய்வோமே என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படியே செய்வோம் என்றால், நிச்சயமாகவே வேலையை செய்வார். அது முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி இல்லதா இருந்தது என்ற வார்த்தையின்படியே அன்றைக்கு திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் இயேசுவினிடத்துல போய் திராட்சை ரசம் இல்லை என்று சொன்ன பொழுது, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னது மாத்திரம் அல்ல, 6 கச்சாடுகளை தண்ணீரை நிரப்ப சொன்னார். நிறைய நிரப்புனாங்க. ஏன்லாம் உங்க கேள்வி கேட்கவே இல்லை. நிரப்புறது நம்முடைய வேலை. நிரப்புற தண்ணீரை பந்தி விசாரிக்கிறவனிடத்துல கொண்டு போகிறது நம்முடைய வேலை. திராட்சை ரசமாய் மாற்றுவது இயேசுனுடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை நல்ல நிலத்துல விதைக்க வைப்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை அனல் மூட்டி அதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி அந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க, அந்த வசனத்தை உச்சரிக்க உச்சரிக்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அந்த வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அது ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை நீங்க உள்ளத்தின் ஆழத்துல விதைச்சிருங்க. உள்ளத்தின் ஆழத்துல போட்டுருங்க. அதை ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை சொல்ல நீங்க மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று அன்றைக்கு பதில் சொன்ன தேவன், அவருடைய வேலை வந்த பொழுது, அவர் தண்ணீர் அருகே கடந்து சென்ற பொழுது அது அதிக ருசியுள்ள திராட்சரசமாய் மாறிற்று. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அன்றைக்கு யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன்
அவன் பெனியேலை கடந்து சென்ற பொழுது சூரியன் உதித்தது. இந்த வருடம் ஒரு சூரியன், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர் ஆனந்த கடிப்பாய் மாறும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். இந்த ஆண்டு ஒரு பெனியலாய் இருக்கட்டும். ஒரு பெனியலை கடக்கிற அனுபவமா இருக்கட்டும். ஒரு ரெகபோத்தா இருக்கட்டும். என்னென்ன காரியங்களை கேட்க விரும்புறீங்களோ நான் ஒரு 2-3 நிமிடம் டைம் தரேன். அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்துல விதைங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு தருகிற அந்த கொஞ்ச நேரத்துல இந்த வடத்துல இந்த அற்புதம் எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒரு வேலை கிடைக்கட்டும். ஒரு வீடு கிடைக்கட்டும். நான் இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடிய அபிஷேகத்தை தாங்க. சத்தம் எடுக்கிற வெண்கலமாக அல்ல, ஓசையிடுகிற கைத்தளமாக அல்ல, கர்த்தரே தேவன் நிரூபிக்கிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆசா அப்படிதான் ஜெபித்தார். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உங்களுடைய நாமத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் பெரிய வெற்றியை ஆசாவுக்கு கொடுத்தார். அதே போல இன்றைக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒரு பிறவி குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல கேட்டா, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகும். ஆண்டுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், எல்லாவற்றிலும் பெஸ்டா இருக்கணும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். இந்த வருடம் அப்படிப்பட்ட ஒரு வருடமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்த பொழுது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க உள்ளத்துல நீங்க விதைத்ததற்கு நீர் பாய்ச்சும் பொழுது யாக்கோபை போல, ஆண்டவரே நீர் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, பெருக செய்வேன் என்று சொன்னீரே, அப்பா நீ எழுந்து போ என்று சொன்னீங்களே, அதை சொல்லி சொல்லி ஜெபிக்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னை விடுவதில்லை. உங்க இயலாமையில் அவர் செயல்படுவார். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத செய்பவர் நீரே, ஐயா நீ. நன்றியோடு சொல்லும் அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் விசுவாச அறிக்கையாக சொல்லுவோம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே சொல்லிடுங்க. ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா.
விசுவாசத்தோடு சொல்லுமா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீ நீரே. ஓ எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர அன்பே உமக்கு ஸ்தோத்திர அப்பா உமக்கு அன்பே உமக்கு ஸ்தோத்திர காரியம் வந்து உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் சொல்லிருங்க ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி விளையச் செய்கிற தேவனால் எல்லாமா. ஹல்லேலூயா. நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். விளையச் செய்கிறவர் தேவன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க அந்த வேத வசனத்தை நல்ல நிலத்துல நீங்க விதைத்திருக்கும் பொழுது 100 மடங்கு ஈசாக்குக்கு பலனை கொடுத்தது போல வசனத்தை ஒரு நாள் நீங்க மறக்காதபடி விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது என்னென்ன விளைச்சலை அறுவடையை எதிர்பார்க்கிறீங்களோ கர்த்தர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுதற்கும் மேலான பலனை தருவார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் நிச்சயமா வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு தடைகளை தகர்த்து முன் செல்கிறபடினால பொக்கிஷங்கள் புதையலை கர்த்தர் தருவார்.